ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துபாய் டு மால்டா வயா சைப்ரஸ் அதுதான் பார்க்குறோம். பாருங்கள், ஷார்ஜாலேருந்து இப்போ துபாய் போயிட்டுருக்கேன். காலையில் மணி 4:30 மணி. ஷார்ஜா பார்டரை க்ராஸ் பண்ணி துபாய்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அந்த மன்சார் டோல்கேட்டு மார்னிங் 6 o'clock வரைக்கும் ஃப்ரீ. அதனால் இப்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை இருக்கோம். இப்போ ரமதான் டைம்ன்றனால எல்லாம் 7 o'clock வரைக்கும் ஃப்ரீ. ஆனால் நல்ல ஃபாகாக இருந்துச்சு ஷார்ஜாவில். ஒரு வழியாக இப்போது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி டெர்மினல் 3க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். டெர்மினல் 3 வந்து எமிரேட்ஸ்க்கு மட்டும் டெடிக்கேட்டடான இருக்க டெர்மினலு. என்னோடய பழைய வீடியோ பார்த்தா அவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ நம்ம டெர்மினல் ரீச் ஆகிட்டோம். உள்ள டிபார்ச்சர் கேட்டுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், இங்கே வந்து செக்இன் போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் மிஷினு. நம்ம இந்த மிஷினில் நம்ம ஃபேஸை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஆனால் இந்த மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கனால அது ஃபேஸ் ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம பாஸ்போர்ட் இல்லைன்னா புக்கிங் ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். பாருங்கள், நாங்கள் எல்லாம் டீட்டெயில் என்ட்ரு பண்ணோன்னே வேலிட் விசா இருக்கான்னு கேட்டது. எஸ்ன்னு போட்டோன்னே பேக் இருக்கான்னு கேட்குது. சீட்டு சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. நான் பேக்கை சூஸ் பண்ணேன். ஒரு சின்ன பேக் இருக்கா, அதனால் எஸ்ன்னு கொடுத்தேன். எத்தனைன்னு கேட்குது. நான் 1 கொடுக்குறேன். செலக்ட் பண்ணோன்னே பேக்கை வைக்க சொல்லுது. பாருங்கள், கன்வேயர் பெல்ட்டில் நம்ம பேக் வச்ச உடனே அது வெயிட்டை மெஷர் பண்ணிவிட்டு அது நமக்கு ஒரு டேக் பிரிண்ட் பண்ணி தரோம். ஸோ அதை பிரிண்ட் பாருங்கள், 7 கிலோ இருக்குது இந்த சூட்கேஸு. டேக் பிரிண்ட் பண்ணோன்னே அதை எடுத்து நம்ம அந்த ஹேண்டில் மாட்டி விட்டணும். பாருங்கள், இப்போ ஹேண்டில் மாட்டிட்டேன். நான் மாட்டின பிறகு எஸ்ன்னு கொடுத்தோடனே அந்த சூட்கேஸ் வந்து உள்ளே போயிடும். பாருங்கள், இப்போது லேசரில் ஸ்கேன் பண்ணோம். பாருங்கள், உள்ளே போயிடுச்சு. இப்போ சூட்கேஸ் போன உடனே அடுத்து நம்ம அந்த பேக்கேஜோட டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் போர்டிங் பாஸும் நமக்கு பிரிண்ட் பண்ணோம். நம்ம வந்து மற்ற இடத்துல ஆன் கவுண்டரில் போய்ட்டு செக்இன் பண்ணுற மாதிரி கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். யாரோட உதவியும் இல்லாமல் இந்த மிஷினில் நம்மளே செக்இன் பண்ணிக்கலாம். பாருங்கள், செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. B1143A சீட் நம்பர். ஸோ நம்ம இப்போது டைரெக்டாக இமிக்ரேஷன் போகிறோம். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே டைம் இருக்குது, அதனால் லாஞ்சுக்கு போகலான்ட்டு போகிறேன். ஸோ இது வந்து டிரான்சிட் பேசஞ்சர்ஸ்க்கு இந்த ஸ்லீப் ஓவர்னு ஒன்று இருக்குது. கேட் B11 கிட்டே இருக்கும், B16 கிட்டே இருக்கும். அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹோட்டலில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் உங்களுக்கு தூங்கணுன்னு அந்த ஸ்லீப் ஓவரில் சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எமிரேட்ஸ் பிஸ்னஸ் லாஞ்சு எனக்கு அக்சஸ் இருக்குது, அதனால் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ லாஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மொத்த ஏர்போர்ட்டும் மேலே ஃபுல்லாக லாஞ்சு தான். இங்கே பாருங்கள், தினத்தந்தி பேப்பர் இருக்குது. எல்லாம் லாஞ்சில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நான் கேட்டுக்கு வந்திருக்கேன். கரெக்டாக இப்போ 6:30 போர்டிங் ஆகிட்டுருக்கு. 7:35 ஃப்ளைட் டைமிங். சரியான ஃபாக் வெளியே. ஏர் இண்டியா ஃப்ளைட் பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம இன்றைக்கி போகிறது வந்து EK109. ஃபஸ்ட்டு நமக்கு துபாயிலேருந்து சைப்ரஸோட கேபிட்டல் லர்னாக்கா போவோம். அப்புறம் லர்னாக்காவில் ஒரு 1.5 hour ஸ்டாப் ஓவர். அதுக்கு பிறகு அங்கேருந்து மால்டா போகும். ஸோ துபாய் டு சைப்ரஸ் ஒரு 3 hours, சைப்ரஸ் டு மால்டா ஒரு 2 hours. டோட்டலாக 5 hours ப்ளஸ் ஒரு ஸ்டாப் ஓவர் 1.5 hour. ஆல் டுகெதர் 6.5 hours ஆகும். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் மெனு கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட் இன்னும் எடுக்கலை, டைம் ரொம்ப ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் எடுக்கலை. ஆல்மோஸ்ட் 1/2 மணி நேரம் லேட் ஆகிருக்கு. இது வரைக்கும் ஃபாக் இருக்கனால டிராஃபிக்குன்னு நினைக்கிறேன். 0 விசிபிலிட்டி தான் இருக்குது வெளியே. பாருங்கள், மெனு கார்டு இங்கிலீஷ் அண்ட் அரபிக்கில் இருக்குது. ஸோ இப்போ சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்குது.
சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு A380 நிற்கிது. எவ்வளோ திக் ஃபாக் இருக்குது பாருங்கள். ஸோ பக்கத்தில் ஒரு A380 இருந்தது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு A380 வந்து அரைவ் ஆகுது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஜம்போ ஜெட். வேர்ல்டுலேயே பெரிய பேசஞ்சர் ஃப்ளைட், டபுள் டெக்கர். ஸோ அரைவ் ஆகுது இப்போ தான். நம்ம ஃப்ளைட்டுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் புஷ்பேக்கே பண்ணலை. இப்போது கரெக்டாக 50 மினிட்ஸ் டிலேயில் புஷ்பேக் பண்ணுறாங்க. போகிறப்ப கரெக்டாக போயிட்டா நல்லாயிருக்கும். அந்த A380 பேக்கில் இருந்து பாருங்கள், விங் டு விங் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. பாருங்கள், விங்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க, ஃப்ளாப்ஸு விங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு கிளம்ப ரெடி ஆயாச்சு. இது ஃப்ளைட் நம்பர் EK109 Boeing 777-300ER. டெர்மினல் 3லேருந்து கிளம்புறோம். மார்னிங் 7:35க்கு டிபார்ச்சர் ஆகணும் ஆக்சுவலாக. ஆனால் மணி இப்போ 8:20 புஷ்பேக் பண்ணுறப்போ. ஸோ டைரெக்டாகவே நமக்கு வந்து டேக் ஆஃப்க்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி டைரெக்டாக வந்து ரன்வேக்கு தான் வந்துட்டோம். பாருங்கள், ரன்வேயில் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் ஆஃப் ஆகும்போதே எவ்வளோ ஃபாக் அடிக்குது பாருங்கள். கீழே இருக்க ஃப்ளைட்ஸ் கூட தெரியல, அந்த அளவுக்கு ஃபாக் இருக்குது. இதனால தான் இவ்வளோ டிலே ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக டேக் ஆஃப் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃப்ளைட்டு கீழே இருக்க ஃப்ளைட்ஸ் கூட தெரியல, அந்த அளவுக்கு ஃபாக் இருக்குது. எவ்வளோ 380 பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். போய் ஒரு யூட்டர்ன் அடிக்கிறாங்க. அநேகமாக நமக்கு பாம் ஜுமைரா பார்க்குறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. பாருங்கள், ஒரு பில்டிங் வந்து அந்த க்ளவுடுக்கு மேலே தெரியுது பாருங்கள் கொஞ்சோண்டு. இந்த பில்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு செம்ம வியூவாக இருக்கும். இது புர்ஜ் அல் அரப், பாம் ஜுமைரா. அப்போ இது பக்கத்தில் தெரியணும், ஆனால் ஃபாக் இருக்கனால எதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்போ லைட்டாக தெரியுது, ஆனால் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நேக்கடாக நம்ம கண்ணில் பார்க்குறப்போ நமக்கு பாம் ஜுமைரா தெரியுது. இப்போது பாருங்கள், இதோ இது இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து சவுதி அரேபியா, கத்தார், அதுக்கப்புறம் பஹ்ரைன், குவைத், ஈராக், அது வழியாக போகும் சைப்ரஸ்க்கு. நல்ல க்ளவுடாக இருக்குது. பாருங்கள், பில்டிங்ஸ் எல்லாம் வந்து க்ளவுடுக்கு மேலே இருக்குது. அவ்வளோ டாலான பில்டிங்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து கத்தார் மேலே போயிட்டுருக்கோம். கத்தார் லெஃப்டில் தெரியுது பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு பெரிய ஐலாண்டு. தூரத்துலேருந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அது கத்தார். கத்தார் பக்கத்தில் ஒரு குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக தெரியுது கத்தார். இதுக்கப்புறமா வந்துட்டு கத்தார் தாண்டினோன்னே பஹ்ரைன் வரும். பஹ்ரைன் தாண்டினோன்னே தமாம் வரும். அதுக்கப்புறம் குவைத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும். பார்க்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது வந்து பஹ்ரைன், இது மனாமா
வந்து ஒரு சின்ன ஐலாண்டு. இது வந்து சவுதியிலேருந்து தான் கனெக்ட் ஆகும் பிரிட்ஜு வழியாக. அந்த பிரிட்ஜு கூட ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. ரோட் ட்ரிப்பு பண்ண முடிஞ்சவங்க பண்ணி பாருங்கள், சவுதி டு பஹ்ரைன். இது வந்து இப்போது நீங்கள் பார்க்குறது தமாம் சிட்டி. பக்கத்தில் குட்டி குட்டி ஐலாண்டெல்லாம் நிறைய இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டர்க்கிஷ் ப்ளூ வாட்டர். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் குவைத்தில் என்ட்ரு ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ஈராக்கில் என்ட்ரு ஆகும். இது ஒரு ஏர்போர்ட் இருக்கு பாருங்கள், தமாம் ஏர்போர்ட். தமாம் ஏர்போர்ட்டோட ரன்வே அது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது வந்து டெர்மினல் பில்டிங். கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கோட ஃப்ளைட்டு டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மூவிஸு, சாங்ஸு இதெல்லாம் கூட கேட்கலாம். நம்ம வந்து இந்தியன் மூவிஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்தியன் ரீஜனல் போனீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் இருக்கும். மலையாளம், தமிழ், பஞ்சாபி, மராத்தி, தெலுங்கு, கன்னடா எல்லா லாங்குவேஜஸ்லேயும் மூவிஸ் இருக்கும். தமிழ் மூவிஸ்லாம் நிறைய இருக்குது, ஒரு 5-6 மூவிஸ் இருக்குது தமிழ் மூவிஸு. அதுதான் பார்க்குறீங்க நீங்கள் இந்தியன் ரீஜனல். வெளியே டர்புலன்ஸாக இருக்குது, அதனால தான் ரொம்ப ஷேக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம குவைத்தில் என்ட்ரு ஆகிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ டெசர்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு இடத்துல க்ரீனாக ஆக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அக்ரிகல்ச்சருக்கு. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மிடில் ஆஃப் த டெசர்ட்டில் அவங்க க்ரீனரி பண்ணிகிட்ருக்காங்க. இதே தான் ஈராக்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். மிடில் ஆஃப் த டெசர்ட்டில் நம்ம வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்ருக்கோம். ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டு அரப் கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு டெசர்ட்லேயே வந்து அவங்க எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள் டெசர்ட் அந்த சைடு இந்த சைடு எல்லா சைடும் டெசர்ட்டு. ஆனால் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது பாருங்கள் நடுவில். ஸோ இது குவைத்து அடுத்து ஈராக்குள்ளே நம்ம என்ட்ராகவும் பாருங்கள், அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் ஈராக், இது ஈராக்லேயும் நம்ம கொஞ்சம் க்ரீனரி பார்க்கலாம். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணாங்க. நான் எக் ஆம்லேட் வாங்கினேன். அது கூட வந்து ஒரு க்ரோசண்ட், அதுக்கப்புறம் ஃப்ரூட் சலாட் கொடுத்துருக்காங்க, பட்டர், சீஸ், குக்கீஸ், அப்புறம் யோகட், ஒரு ஜாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், வாட்டர், அப்புறம் கட்லரி செட்டு. பாருங்கள் ஆம்லேட் பக்கத்தில் பீஃப் சாசேஜ், அதுக்கப்புறம் மஷ்ரூம். பாருங்கள் இது ஈராக்கு, எவ்வளோ க்ரீனரி பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ க்ரீன் பண்ணுறாங்க பாருங்கள். அக்ரிகல்ச்சர் லேண்ட் இதெல்லாமே ரவுண்டாக நீங்கள் பார்க்குறது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த மேலேருந்து பார்த்தா ரவுண்டாக தெரியுது, அது என்னதுன்ட்டு. இதெல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. அவங்க அந்த வாட்டர் ஸ்ப்ரேயிங் சிஸ்டம் வந்து அது அப்படியே ரவுண்ட் அடிக்கும், அதனால் அது வந்து ரவுண்டாக தெரியுது. இப்போ நம்ம ஈராக் தாண்டி கடலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ சைப்ரஸ் லேண்ட் ஆகிற டைமு அது ஸ்லோ பண்ணுறாங்க பாருங்கள், ஃப்ளாப்ஸ் ஓப்பன் ஆகி. நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு சைப்ரஸ் தெரியுது லேண்டு. சைப்ரஸும் வந்துட்டு ஒரு சின்ன ஐலாண்டு தான். துபாயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 hours ஃப்ளைட்.
நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ளைட்டில் போகிறப்போ தெரியும், ஒரு சைடெல்லாம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், இன்னொரு சைடெல்லாம் ஃபுல்லாக ஹில்ஸாக இருக்கும் சைப்ரஸு. அது மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குது, நல்ல டால் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சைப்ரஸும் நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், எப்போவாச்சும் டைம் கிடைக்கிறப்போ போகணுன்றதுக்காக. பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுது இப்போது சைப்ரஸ் லேண்டு உங்களுக்கு. லேண்டிங் ஆக போகிறோம். இங்கே லேண்ட் ஆகிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 hour வெயிட் பண்ணோம். சைப்ரஸில் இறங்குவாங்க, அப்புறம் போர்டு ஆகிறவங்க போர்டு ஆகுவாங்க. சேம் ஏர்க்ராஃப்ட்ன்றனால பிரச்சனை கிடையாது. பாருங்கள், லெஃப்டில் ரன்வே தெரியுது பாருங்கள், டர்ன் அடிக்குது, லெஃப்ட்டு டர்ன் பண்ணுறாங்க, லெஃப்டில் அங்கே ஸ்ட்ரைட்டாக ரன்வே தெரியுது பாருங்கள். பார்த்தீங்களா ரன்வே? அங்கே தான் நம்ம போய் இறங்க போகிறோம். நல்ல ஒரு டர்னு, நல்ல காற்றும் அடிக்குது. ஸோ விங்ஸில் பாருங்கள், விங்கெல்லாம் வெளியே, ஃப்ளாப்ஸ் எல்லாம் வெளியே வருது. ஸ்பீடெல்லாம் நல்லா குறைக்கிறாங்க, நல்லா காற்று இருக்குனால அவங்களும் ஃபுல்லாக கண்ட்ரோல்டாக தான் இறக்குறாங்க. சைப்ரஸோட பீச் ரன்வே வந்து பீச்சை தொட்ட மாதிரியே இருக்கும். அதனாலே சைப்ரஸ்க்கு வரணுன்ட்டு ஒரு ஆசை, வந்துட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆகிறத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. இதே மாதிரி ஒரு ரன்வே வந்து ஹாங்காங்லேயும் இருக்குது, சாரி தாய்லாண்ட்லேயும் இருக்குது. பாருங்கள், நம்ம லேண்ட் ஆகிறோம் இப்போ சைப்ரஸில். இது வந்து லர்னாக்கா சிட்டி நேம். சைப்ரஸில் 2 ஏர்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று நம்ம போகிறப்போ நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தோம், இந்த டைம் போகிறப்போ இந்த வழியாக தான் போகுமான்னு தெரியல. ஸோ ஒரு வழியாக டேக் ஆஃப் ஆனது லேட் ஆனாலும் லேண்ட் ஆகுறது கொஞ்சம், டேக் ஆஃப் ஆகிறப்போ 50 நிமிஷம் லேட்டு, இப்போ லேண்ட் ஆகிறப்போ 60 நிமிஷம் தான் லேட்டு. அட்லீஸ்ட்டு இங்கே வெயிட்டிங் டைமை குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் டைமை குறைச்சாங்கன்னா சீக்கிரம் கிளம்பிடுவாங்க ஆன் டைமுக்கு இங்கேருந்து. பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக லர்னாக்கா ரீச் ஆகிட்டோம். பார்க் பண்ண போகிறாங்க. இங்கே ஃபியூவல் ஃபில் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ அதர் சைடு உட்காந்துருந்ததுனால பார்க்கல. ஸோ இந்த டைம் லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கேன், அதனால் ஃபியூவல் ஃபில் பண்ணுறாங்களா பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே இறங்குறவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் இறங்கிட்டு பண்ணால் ஃபுல் செக்கிங் இருக்கும் ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் தான் அடுத்து போர்டிங் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வந்த டைமிங். ஸோ வந்த ரூட் இது. அதுக்கப்புறம் அடுத்ததில் நீங்கள் வந்த ஹைட்டு, ஸ்பீடு இதெல்லாம் பார்க்குறீங்க, ஆல்டிடியூட். ரீஃபியூவல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே லர்னாக்கா டு மால்டாக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளைட்டோட கரண்ட் பொசிஷன் காட்டிகிட்ருக்கு. இதுதான் ஃப்ளைட்டோட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன், 777-300 சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு. எல்லா ஃப்ளைட்லேயும் நீங்கள் ஏறினீங்கன்னா அது மேண்டேட்ரியாக வச்சுருப்பாங்க ஃப்ளைட்டு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ளைட்டில் வராதவங்க பார்க்குறதுக்காக நான் வச்சுருக்கேன். எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் கிட்ஸோடு ட்ராவல் பண்ணிங்கன்னா கிட்ஸ்க்கு ஸ்பெஷலாக கிட்டு கொடுப்பாங்க. கேம்ஸு, கலரிங்கு அதெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஈவன் பெரியவங்க கூட உங்களை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்து தருவாங்க. ஈவன் எஸ்பெஷலி ஃபேமிலிஸோடு போகிறப்போ ஃபோட்டோ எடுக்க சொன்னால் எடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளைட் வந்து ரெடி ஆகிடுச்சு போகிறதுக்கு. சிமுலேட்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், லர்னாக்கா டு மால்டா சிமுலேட்டர் இது. இங்கேருந்து ஒரு 2 hours கிட்ட ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு லெஃப்டில் நான் பார்த்தேன்னா விண்டோக்கு வெளியே கத்தார் ஏர்வேஸ் ஒரு ஃப்ளைட் வந்தது, ஏர்பஸ் A320.
அதே டைமில் எங்கள் ஃப்ளைட்டும் புஷ் பேக் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட்டு ஆன் டைம் புஷ் பேக் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த டிலே எல்லாம் கவர் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், ஏர்பாஸில் புகை வர எக்ஸாஸ்ட் எங்கே வச்சுருக்காங்கன்ட்டு. அதுக்கு அடியில் ஒரு லைட் வேறு வச்சுருக்காங்க. அது எப்படி அந்த ஹீட்டில் தாக்கு பிடிக்குதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃபு. ஏன்னா எவ்வளோ டிலேயில் வந்தாலும் புஷ் பேக் வந்து கரெக்டாக இங்கேருந்து கிளம்புற ஆன் டைமில் கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்கள், விங்ஸு ஃப்ளாப்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ஓகே. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து ஒரு 2 hours ஃப்ளைட்டு நமக்கு. ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி போர்டிங் திருப்பி யாரும் ஏறலை. வெரி ஃபியூ பீப்புள் தான் ஏறினாங்க. அதனால தான் ஆன் டைமுக்கு கிளம்ப முடிஞ்சது. நிறைய பிஸ்னஸ் ஜெட்ஸ் நிற்கிது. சைப்ரஸில் வேறு என்ன பிஸ்னஸ்ன்னு தெரில. நிறைய எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஜெட்ஸு, ப்ரைவேட் ஃப்ளைட்ஸ் எல்லாம் நிறைய இது சின்னதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது அடுத்த செட்டு. இது மாதிரி நிறைய இடத்துல பார்க் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ் எல்லாம். ஸோ ஒரு வழியாக ரன்வேயோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம டேக் ஆஃப் ஆக போகிறோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ வெயிட்டிங்கு 2-3 ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுக்கு வெயிட்டிங் இருந்தது. இந்த டைம் வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. டைரெக்டாக நம்ம ரன்வேல என்ட்ரு ஆகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த லெஃப்ட் சைடு பார்க்குறேன், எப்படி இருக்கும்னு தெரியல. லாஸ்ட் டைம் ரைட் சைடில் இருந்தப்போ ஃபுல்லாக ஹில்ஸாக இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாக இப்போது நமக்கு பீச்சு தெரியுது, க்ரீனரிஸாக தெரியுது. டேக் ஆஃப் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் தண்ணி. இதில் எப்படி ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா பீச் ஒட்டியே இருக்குது, ஃபென்ஸும் தெரியல. நல்ல க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தப்போ ஃபுல்லாக மலைகள் ஹில்ஸாகவே இருந்தது. எல்லாம் காஞ்சி போன மலைங்க, கல்குவாரிங்களாக இருந்தது. அது அந்த சைடு. இந்த சைடு வந்து ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. ஸோ இது எப்படியும் இது திருப்பி ரைட்டில் கட் ஆகும், திரும்பவும். அப்போ வந்துட்டு இன்னொரு ஏர்போர்ட்டும் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சைப்ரஸ். சைப்ரஸோட போர்ட்டு தெரியுது. இதை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். சைப்ரஸோட போர்ட்டு.
ஏர்போர்ட்டு சைப்ரஸில் சீக்கு அந்த சைடு இருக்குது. ஒன்று வந்து ஐலாண்டோட லெஃப்ட் சைடு, இன்னொன்று ரைட் சைடில் கார்னரில் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஃப்ளைட்ஸ் தெரியுது பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரன்வேலேருந்து இப்போ ஒரு ஃப்ளைட்டு உள்ள டெர்மினல் பில்டிங் போகுது. ஸோ இதுவும் ஆப்ரேஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளைட்டில் பேக்கில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிச்சன் மாதிரி நம்ம ஊரில் இருக்க வீட்டில் இருக்க கிச்சனோட பெருசாக இருக்குது ஸ்பேஸ். ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக. இது வந்து வாஷ்ரூமு. உள்ளே போயிட்டு இந்த மாதிரி டோரை லாக் பண்ணிக்கோங்க. அப்போ லைட் தன்னால் எரியும். பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கப்பு ஒன்று வச்சுருக்காங்க, டிஷ்யூ வச்சுருக்காங்க, நாப்கின் வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில். எல்லா ஃப்ளைட்லேயும் இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஃப்ளைட்டில் இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதான் காட்டுறேன். ஆனால் கதவு திறக்கிறது, ஃப்ளஷிங், இதை பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் பட்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃப்ளஷ் ஆகிடும். பாருங்கள், அந்த வேக்யூம் சவுண்டு வந்து போச்சு. அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டாக தன்னால் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போது லஞ்சு சர்வ் பண்ணியிருக்காங்க. இது பீஃப் மீட் பால்ஸ் வாங்கியிருக்கேன். இது மாதிரி முளைக்கட்டின தானியங்கள் வச்சு ரைஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது கூட பெப்சி, பர்த்டே செட் இருக்குது. ஸோ அது பாருங்கள், ஃப்ளைட்டு மேப்பில் ஸ்ட்ரைட்டாக ஒரே லைன் 2 hours. பாருங்கள், இந்த விங்ஸில் நம்ம கீழே இருந்து பார்ப்போம்னா ஃப்ளைட்டு கோடு போட்டு போவோம். இந்த ஃப்ளைட்டு இப்போ போட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அந்த புகை தான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். அதுதான் பார்க்குறீங்க. கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு மேலே இப்போ ஃப்ளைட்டு கோடு போட்டு போகிறது தெரியும். இது எப்போ வரும்னா மேலே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறப்போ நம்ம ஃப்ளைட்டு ஹாட் ஏர், இன்ஜின்லேருந்து வர ஹாட் ஏர் வந்து அந்த லைன்ஸை க்ரியேட் பண்ணோம். அங்கே பாருங்கள், இன்னொரு ஃப்ளைட் ஆப்போசிட்டில் போகுது. அதை லைன் போட்டே போகுது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மால்டா கிட்ட வந்துட்டோம். ஸ்க்ரீனில், ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தா நமக்கு தெரியுது கிரவுண்டு. ஆனால் இதுவும் வந்து ஒரு ஐலாண்டு, மால்டாவும் ஒரு ஐலாண்டு. அதனால் கிட்ட போனால் தான் நமக்கு வந்து லேண்ட் தெரியும். இது வந்து ஃப்ளாப்ஸு தூக்கிட்டு ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறாங்க. மால்டாவில் ஒரு நல்ல வியூ கிடைக்கும் இப்போது லேண்ட் ஆகிற டைமில். பாருங்கள், நம்ம ஸ்க்ரீனில் ரன்வே தெரியுது பாருங்கள். இது அப்படியே கிளிஃபு பார்த்திங்களா, கடல்லேருந்து அப்படியே லேண்ட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மள மாதிரி கரை எல்லாம் இருக்காது, அப்படியே நல்ல கிளிஃபாக இருக்கும். சைப்ரஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீச்சாக இருக்கும். இது வந்து அப்படியே நிறைய கிளிஃப்ஸு. இப்போது இது வந்து ஒரு நல்ல கிளிஃப். இது நான் வந்திருக்கேன் லாஸ்ட் டைம் வந்தப்போ. நல்ல வியூ, சன்செட்டு சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்காக. ஸோ மேபி இன்னும் ஒரு 1/2 minute லேண்ட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம் நம்ம காம்பவுண்டுக்குள்ளே. மால்டாவில் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே இமிக்ரேஷனுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ போங்க. ஏன்னா நான் யூரோப்பியன் யூனியன் பாஸ்போர்ட் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கவுண்டரு, நிறைய க்ரௌடு இருக்கும். அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ ஃபாஸ்ட்டாக போயிடுங்க. பாருங்கள், இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே இறங்கிட்டோம் நம்ம. இங்கேருந்து மேக்ஸிமம் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு வழியாக லேண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பைலட் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், பயங்கரமான காற்று இருக்குது, அதனால் லேண்ட் ஆகும் போட்டு டஃப்பாக இருக்கும்ட்டு. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாகவே லேண்ட் ஆகிடுச்சு. ஏரோ பிரிட்ஜில் பார்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பஸ்ஸுன்னா கடுப்பாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்தப்போ பஸ்ஸில் போன மாதிரி தான் ஒரு ஞாபகம் இருக்குது.
سيداتي وسادتي، مرحبا بكم في مطار مصر الدولي. حسب توقيت المحلي يشير الساعة 1 الظهر عند الخارجية 13. الرجاء توخي الحذر عن عند فتح مزان الأمتعة العضوية والتأكد من أخذ كل مطلعاتكم الشخصية من مقاعدكم. இங்கே பாருங்கள் ஒரு ரோடு ஏர்போர்ட்டு போயிட்டுருக்கு. கீழே பாருங்கள் ஒரு நார்மல் பப்ளிக் ரோடு. லாஸ்ட் டைம் நான் இந்த ரோட்டில் நின்று பார்த்துருக்கேன். ஃப்ளைட் வராது சூப்பராக தெரியும். ஏதோ வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக பஸ்ஸு தான் இன்றைக்கி. பாருங்கள் எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்காங்க. நம்ம பஸ் தான் ஆப்போசிட் சைடில் நம்மளை பார்க் பண்ணிட்டாங்க. பஸ் பிடிச்சி போயிட்டு அங்கே இமிக்ரேஷன் கிளியர் பண்ணாங்க. பாருங்கள் ஒரு ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மால்டா வந்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் எடுத்து ஏர்போர்ட்லேருந்து எங்கே வேணுமோ போய்க்கலாம். ஏர்போர்ட் எக்ஸ்ப்ரெஸ் இருக்கும், ஏர்போர்ட் டைரக்டுன்னு இருக்கும். நீங்கள் 3 யூரோ தான் சிட்டியில் எங்கே வேணுமோ போய்க்கலாம். 3 யூரோஸ். நீங்கள் எந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு கேபெல்லாம் பிடிக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக வெளியே வந்தீங்கனாலே வெளியவே இருக்கும் பஸ்ஸு, க்ரீன் கலரில் இருக்கும், ஏர்போர்ட் டைரக்டுன்ட்டு. அந்த பஸ்ஸில் பிடிச்சி நீங்கள் சிட்டிக்குள்ளே எங்கே வேணுமோ போய்க்கோங்க. மால்டாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வெளியே வரேன், வந்த உடனே அது ஒரு தெரியுது பாருங்கள், எதிரில் ஒரு பஸ்ஸு. அந்த பஸ் தான் சிட்டிக்கு போகும்.